ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்கிட்ட இருக்கிற ஏப்ரனோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ வந்துட்டு ஸ்ட்ரீட் வாக் ஸ்ட்ரீட் ரோட்லலாம் வந்துட்டு எப்படி அவள் மேனேஜ் பண்ணுறேன், எப்படி நடக்கிறேன்னு செக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வரதுக்கு முன்னாடியே ஜிம்முக்கு நான் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அவள் என்னெல்லாம் வந்துட்டு வழியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கா, எப்படியெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை முட்டை கழுவிட்டு அது வேக வைக்கிறது தான். ஏன்னா அது ரெடியாகிற அந்த டைமுக்கு மற்றது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஏப்ரன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக ஏப்ரன் யூஸ் பண்ணுவோம் டர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதோடு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டவல் வச்சு யூஸ் பண்ணாமல் சைட்லேயே ரெண்டு சைடுமே வந்துட்டு கை துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே வாட்டர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தை வந்துட்டு கேரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. டக்கு டக்கு நம்ம கை துடைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வேளை ஏப்ரல் வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ் மேலே நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் தெரிச்சிடும். அது இல்லாமல் இந்த கை துடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்துட்டு நம்ம கிளாத்லேயே நம்ம துடைக்கிற சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு நமக்கு இங்கே அவாய்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நிக்கிக்கு லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் டீம் லஞ்ச் இருக்கிறதுனால ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நைட்டே மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் பாதி ஒயிட் மாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்துட்டு அரைச்சி மாவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எப்படியும் வந்துட்டு டோக்கிக்கு பீட்ரூட் வந்துட்டு லாஸ்ட் வீக் கொடுக்கவே இல்லை. அதனால இந்த தடவை வந்துட்டு பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீட்ரூட் நார்மலாக சும்மா நம்ம சாப் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்தோன்னா சாறு வரும். பீட்ரூட் இந்த மாதிரி ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா இட்லி மாவில் வந்துட்டு தண்ணி அதிகம் ஊற்றாமல் இருக்கணும். டேரெக்டாக நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் பீட்ரூட் அரைச்சிட்டு அந்த இதுவை தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும், வாட்டரை தான் நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனா நமக்கு ரொம்ப வாட்ரி ஆகிட்டு இட்லியில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அதனால் வாட்டர் ஆட் பண்ணாமல் பீட்ரூட் அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து ஆட் பண்ணி சால்ட்டு போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நைட்டே நான் உப்பெல்லாம் போட்டு கலந்து வைக்கிறதுனால நான் உப்பு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக அப்படியே வந்துட்டு எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பீட்ரூட் வந்துட்டு ஒன்று தான். ப்ளஸ் நான் ஆல்ரெடி மாவில் நைட்டு தோசைக்காக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருந்தேன். அதனால் பீட்ரூட்டில் நான் நிறைய தண்ணி சேர்க்காமல் கட்டியாகவே அரைச்சிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கிறேன். பட் இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டாஸ்க்காகவே இருந்துச்சு. நார்மலாக இப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு டேரெக்டாக தண்ணியே கலக்காமல் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆல்ரெடி நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி கலக்கி வச்சுருந்ததுனால என்னால் அதிகம் தண்ணி சேர்க்க முடியல, பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே ரிப்பீட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு நல்ல பிங்க் கலரில் வரும். இப்போலாம் நிறைய குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியோ சாப்பிட வச்சிடுறாங்க. பட் டோக்கிக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவள் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. நானாக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்த்தாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அண்ட் எப்பவும் போல் சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். என்னடா அதிகம் தண்ணி வந்து திறந்து விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா சூடாக நம்ம வந்துட்டு ஊற்றும் போது கீழே பைப் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா. அதனால் தண்ணி திறந்து விட்டுட்டு தான் நான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுவேன். அண்ட் நானும் டோக்கியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்ட்ரீட் வாக் போகிறதுக்கு. பாம்போ சரி வா போவா. நீ இன்னும் வரலையே. അങ്ങനെ ഓടാൻ പാടില്ല റോഡിൽ. പതുക്കെ നടക്കണം. സെൽവാക്ക് എന്തായാലും അറിയില്ലേ, പതുക്കെ നടക്കണം. അവിടെ എവിടെ പോകുന്നുണ്ടേ? ഇപ്പുറത്ത് വാ. ഉച്ചയല്ല, വെള്ളം. അതെ കൗക്കവ് അപ്പിട്ടു. അവിടെ എവിടെ പോണ്ട്? ഇപ്പുറത്ത് പോണം. കവ് അപ്പിട്ടു. ஓரமாக போ டோக்கி, ஓரமாக போ. இப்புறத்து ஓரமாக போ.
ഓടാൻ പാടില്ലയാ, വണ്ടികൾ വന്ന് ഇടിക്കും. അവിടെ ഉണ്ടോ? എന്താ ചെയ്യണ്ട കേട്ടോ അമ്മമ്മ അടുത്ത്? സാൻവി അല്ല, അത് വേറെ ആരോ. അത് സാൻവി അല്ല. ചെക്കന്മാരി ഇടിക്കും, ചെക്കന്മാരി ഇടിക്കും. ചെക്കന്മാരി ഇടിക്കും. കൗ പാൽ കൊടുക്കോ ടോക്കിക്ക്? എങ്ങനത്തെ പാല് കൊടുക്കല്ലേ? തോന കൗ മിൽക്ക് കൊടുക്കോ? അതാണ് നമ്മള് ചായ വെക്കല്ലേ? അതാണ് നമ്മള് കൗ ചായ കുടിക്കില്ല. കൗ പാൽ കൊടുക്കും, അത് വെച്ചിട്ട് നമ്മള് ചായ കുടിക്കും. ഓക്കെ, ആൾക്കാര് ചായ കുടിക്കും. ഈ കൗ എപ്പോ പോകും? നമ്മൾ എപ്പോ പോകും പറ്റും? എങ്ങനെ നടക്കണ്ടേ? നായ അങ്ങനെ നടക്കണ്ടോ? പിന്നെ വേറൊക്കെ എന്തൊക്കെ കണ്ടു ടോക്കി? ആടേത്? ആട് ഗോട്ട്. അത് ഗോട്ട്. ചേച്ചിമാരൊക്കെ വരണുണ്ട് നോക്ക്, സ്കൂളിൽ വിട്ടിട്ട് ചേച്ചിമാരൊക്കെ വരണുണ്ട് നോക്ക്. സ്കൂളിൽ ഇട്ടിട്ട് വരണുണ്ട്, സ്കൂളിലേക്ക് പോയിട്ട് തിരിച്ചു വരണുണ്ട്. ഓക്കെ, എന്തൊക്കെ കണ്ടു? വീട് സൂപ്പറായിട്ടുണ്ടല്ലോ, ചെടിയൊക്കെ വെച്ചിട്ട്. വീട് സൂപ്പറായിട്ടുണ്ടല്ലോ, വണ്ടിയായിട്ട്. எங்க போறீங்க? எங்க போறீங்க? வாக்கிங்கா? ஜிம்முக்கா? டாடா பை. உங்க பேர் என்ன? டோக்கி பரா, பேர் பரா. உங்க பேர் டோக்கியோ. உங்க பேர் டோக்கியோ. டோக்கியோவா? டோக்கியோ. ஐயோ ஸ்வீட் நேம், அழகா இருக்கீங்களே. தேங்க் யூ பரா. தேங்க் யூ. பை. வேற வைங்க வாச்சா இல்லையா? അവിടെ വൈപ്പറിൽ പോവാ. നീ അവിടെ ഇരിക്കണ്ട. അവിടെ ഇല്ല അനിപ്പോ. மாமா விழிக்கின்ற போ. என்ன பண்ணுவோம்? டாக் எப்படி ஷாட் பண்ணும்? பண்ணு. எங்க ஷவுட் பண்ணு. டாக் இல்லையே, ஷாப்பிங் போச்சா? சரி, என்னது இது? நல்லா இருக்கு இது. குடு. இது அம்மா வாங்கிட்டு. அப்படியா? சரி, நாத்திக்கிறேன். சரி, இது நாத்திக்குவா. കമ്മല് കമ്മല് എടുക്കണ്ട് വേണ്ടേ? ടോക്കിക്ക് വേണ്ടേ? பிடிச்சிக்கிட்டா பாருங்கள. நான் வந்து இது எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன், இது இந்த சைடு அப்படியே அடையாடு. கையில இருக்கு, கையில கையில இது எடுத்துக்கிறேன், இது எடுத்துக்கிறேன். சரி, காது இல்லை எனக்கு அவங்க
டாக் இப்போ இங்கேருந்து வரும்போது சவுண்டு நீ தான் பண்ணணும். சவுண்டு நீ வாயில கொடு. இங்க பாரு. மே கம் இன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடு வந்துட்டு சென்னையில் ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சென்னையில் ரெண்ட் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓனரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் நான் உங்களுக்கு இந்த வியூ வந்துட்டு காமிக்கல. என்னோடய பர்பஸே வேறு. அது என்னன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கண்டென்ட்டு. அது என்னென்னா, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் எனக்கு இந்த கண்டென்ட் வந்துட்டு போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஆசை. ஆக்சுவலி எனக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கண்டென்ட்டும் கூட. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த டாபிக் கேட்டவுடனே அடுத்த வீட்டு கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. என்னென்னா, ஒவ்வொரு வீடோட ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும், டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம புதுசாக கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட கான்செப்டே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நியூலி கல்யாணம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் எப்படி வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு நம்ம ரெண்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு வீடு வாங்குறதா இருக்கட்டும், அந்த வீடை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியலாக வந்துட்டு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம சமாளிக்கிறது, அந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே ஒரு லெசனாக கற்றுக்கலாம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதை மூலியமாக வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஒப்பீனியன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.